கிறிஸ்துவுக்குள் உத்தமமும் உண்மையுமாய் ஊழியம் செய்யும் என் அன்பர்களே, உங்கள் யாவரையும் சம்பூர்ணமாய் கொடுப்பவரும் நன்மை செய்கிறவருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நான் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். ஒரு கிறிஸ்தவ கவிதை இவ்வாறு கூறுகிறது: எலியாவை உறக்கத்தை விட்டு விழித்தெழு, சூறைச் செடியின் கீழ் சுருண்டு படுத்து கொள்ளாதே, பாறை பிளவின் பின்னால் ஒளிந்து கொள்ளாதே, எழுந்து பார் எங்கும் சுற்றிப்பார், பாகால்கள் நிறைந்து இருக்கின்றன, உனது உறைவாளை எடு, வேத வசனத்தை எடு என்று கூறும் இயேசு கிறிஸ்துவின் சத்தம் நம் செவியில் ஒலிக்கிறது அல்லவா? ஆம், எலியாவைப் போல நாம் விழித்தெழ வேண்டும், புலியாய் புறப்பட்டு போக வேண்டும். ஆம், இயேசு கிறிஸ்துவின் கட்டளையும் இதுதான், நீங்கள் புறப்பட்டு போங்கள். நாம் எல்லா இடங்களுக்கும் புறப்பட்டு போய் நற்செய்தியை கூற வேண்டும். இந்த விழித்தெழுதலுக்கு ஏற்ப ஒரு வேத பகுதியை உங்கள் முன் நான் தியானம் பண்ண விரும்புகிறேன். அதாவது தியானத்தின் பகுதி என்னவென்றால், மிஷினரியின் ஊழியம். நாம் யாவரும் மிஷினரிமார்கள். நாம் ஊழியம் செய்ய வேண்டும், நாம் நற்சாட்சி பகர வேண்டும், நாம் மிஷினரி தரிசனம் காண வேண்டும், புது புது மிஷினரிமார்கள் உருவாக்கப்பட வேண்டும், புது புது மிஷினரி குழுக்கள் உருவாக்கப்பட வேண்டும். இதன் அடிப்படையில் 3 சத்தியங்களை வேதத்தின் அடிப்படையில் உங்கள் முன் வைக்க விரும்புகிறேன். ஆம், வேதம் கூறுகிறது, முதலாவது சத்தியம், இயேசு கிறிஸ்து ஒரு மிஷினரி. 2வது சத்தியம் கூறுகிறது, நாம் உலகத்திற்குள் மிஷினரியாக போக வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் கட்டளை. 3வது சத்தியம் என்ன கூறுகிறது என்றால், நாம் யாவரும் வியாபாரிகள். இந்த 3 சத்தியத்தை வேதத்தின் அடிப்படையில் இப்பொழுது நாம் பார்க்க போகிறோம். முதலாவது சத்தியம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து மிஷினரியாக இவ்வுலகத்திற்கு வந்தார். வேதம் கூறுகிறது, பாவிகளை ரட்சிக்கவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இழந்து போனதை தேடவே கிறிஸ்து இயேசு உலகத்திற்கு வந்தார். இரட்சகராக உலகத்திற்கு வந்தார். ஒரு மிஷினரியாக வந்தார். அவர் பல மிஷினரி பணிகளை செய்தார். இதைத்தான் அவர் பிறப்பதற்கு 700 வருடங்களுக்கு முன்பதாக ஏசாயா தீர்க்க தரிசனமாக உரைத்தார். ஆம், ஏசாயா 61:1 3 வசனங்கள் அவர் மிஷினரி ஊழியத்தை பற்றி குறிப்பிடப்பட்டுள்ளது. இயேசு கிறிஸ்து சிறுமைப்பட்டவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்க வந்தார். வசனம் கூறுகிறது, இயேசு கிறிஸ்து இருதயம் நொறுங்குண்டவர்களின் காயத்தை கட்ட வந்தார். இயேசு கிறிஸ்து சிறைப்படுத்தினவர்களை விடுதலையாக்க வந்தார். சாத்தான் சிறைப்படுத்தி இருக்கிறான் நம்மை. இயேசு கிறிஸ்து கட்டுண்டவர்களை கட்டவிழ்ப்பதற்காக இவ்வுலகத்திற்கு வந்தார். பாவம், சாபம், பிலிசூனிய கட்டுகளிலிருந்து நம்மளை கட்டவிழ்ப்பதற்கு இவ்வுலகத்திற்கு வந்தார். துயரப்படுகிறவர்களை சீர்தூக்கவும் இவ்வுலகத்திற்கு வந்தார் என்று அந்த தீர்க்க தரிசன வசனம் கூறுகிறது. அந்த தீர்க்க தரிசன வசனத்தின்படி இயேசு கிறிஸ்து உலகத்தில் மனிதனாக அவதரித்தார். 4 சுவிசேஷங்களில் நாம் பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்து 3.5 ஆண்டுகளுக்கு மேலாக கிராமங்கள் தோறும் பட்டணங்கள் தோறும் சுற்றி திரிந்து பரலோக ராஜ்யத்தை பிரசங்கித்தார். வியாதியஸ்தர்களை சொஸ்தமாக்கினார். இருதயம் நொறுங்குண்டவர்களை ஆற்றினார், தேற்றினார் என்று நாம் பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து மிஷினரியாக உழைத்த பின்பு அவர் தம்மையே கிருபாதார பலியாக, ஜீவ பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்தார். நமக்காக ரட்சிப்பை அவர் சம்பாதித்து கொடுத்தார். ரட்சிப்பு ஒரு இலவச மீட்பாகும். இதுதான் நற்செய்தி. பின்பு அவர்
மரித்து உயிர்த்தெழுந்து பரலோகத்தில் போய் சிம்மாசனத்தில் ராஜாதி ராஜாவாக வீற்றிருக்கிறார். மீண்டும் திரும்ப வந்து நம்மை அழைத்து கொண்டு போவார். இந்த நற்செய்தியை நாம் உலகமெங்கும் போய் சொல்ல கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்து தமது ராஜ்யத்தை ஸ்தாபிக்க பூலோகத்தில் பிறந்தார். பரலோக ராஜ்யத்தை ஸ்தாபித்தார். பரலோக ராஜ்யத்தின் ராஜா இயேசு கிறிஸ்து. அண்ட சராசரங்களுக்கு ராஜாவாக இருக்கிறவரே பரலோகத்திற்கும் ராஜாவாக இருக்கிறார். இன்றைய காலகட்டத்தில் பார்ப்போம் என்றால் பல வல்லரசுகள் தோன்றின, அவை மறைந்து போய்விட்டது. ஆம், ஒரு ஆங்கில பழமொழி இவ்வாறு கூறுகிறது, எவ்ரி கிங்டம் வில் ரைஸ் டு ஃபால். தானியேல் 2ஆம் அதிகாரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது, நம் தேவனாகிய கர்த்தர் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துவார் என்று கூறப்பட்டிருக்கிறது. கிரேக்க வல்லரசு, ரோம வல்லரசு, ஆங்கிலேய வல்லரசு தோன்றினது, வானளாவ தோன்றினது, மறைந்து இருந்த இடம் தெரியாமல் போய்விட்டது. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் மட்டும் அழிவில்லாதது, நிலையானது, என்றென்றும் நிற்கக்கூடியது. அந்த சாம்ராஜ்யத்தை நாம் கட்ட கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நாம் கட்டடம் கட்டும் சிற்பிகள். நாம் இயேசுவுக்கு அவருடைய பரலோக ராஜ்யத்தில் அவருடைய ஒளி தீபம் சுடர் வீசக்கூடியவர்களாக இருக்கிறோம். இவ்வுலகத்திற்கு பிரயோஜனமான உப்பாக இருக்கிறோம். மலை மேல் இருக்கிற ஒரு கலங்கரை விளக்காக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நறுமணத்தை வீசும் நற்கந்தமாக இருக்கிறோம். நாம் மனுஷரை பிடிப்பவர்கள், மீன் பிடிப்பவர்கள், அநேகரை நீதிக்குட்படுத்துகிறவர்கள், இயேசு கிறிஸ்துவின் திராட்சை தோட்டத்தில் வேலை செய்யும் வேலைக்காரர்கள். ஆம், எனவே நாம் இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யத்தை கட்டி எழுப்பும் சிற்பிகளாக இருக்கிறோம். அநேக மிஷனரி ஸ்தாபனங்கள் இருக்கின்றது. உலகமெங்கும் மிஷனரிமார்களை அனுப்புகிறார்கள். இந்தியாவிலும் அநேக ஸ்தாபனங்கள் மிஷனரிமார்களை இந்தியா முழுவதும் அனுப்புகிறார்கள். ரீசெண்டாக ஒரு மேகசீனில் நான் வாசித்தேன். அதாவது ஒரு டாக்டர் தன்னுடைய வாழ்க்கையை இயேசுவுக்கு அர்ப்பணம் செய்து வட இந்தியாவுக்கு சென்றார், குக்கிராமங்களுக்கு சென்றார். அங்கு சென்று ஆதிவாசிகள் மத்தியில் ஃப்ரீ ட்ரீட்மெண்ட் கொடுத்தார். மருந்து மாத்திரை ஊசி போட்டார், நற்செய்தியை கூறினார். அநேகர் இயேசு கிறிஸ்துவின் அன்பை ருசித்து பார்த்தார்கள். அவ்வாறு இருக்கும் பொழுது ஒரு நாள் 4 மணிக்கு அவர் பேக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்னு யோசிக்கிறாரு. அப்போ ஒருத்தர் ஓடி வரான், டாக்டர் என்னை ஒருத்தன் காதை வெட்டிட்டான் அப்படின்னு சொல்லி பேக்கெட்லேருந்து காதை எடுத்து கொடுத்து, தயவுசெய்து இதை தச்சு கொடுங்க டாக்டர் என்று கேட்கிறான். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், எப்பப்பா உனக்கு காது வெட்டப்பட்டது என்று கேட்டார். 12 மணிக்கு. இப்போ 4 மணி, 2 மணி நேரத்துக்குள் ஸ்டிச்சஸ் போடவில்லை என்றால் செப்டிக் ஆகிவிடும், மரணம் ஏற்படும் என்று கூறினார். உடனே அங்குள்ள சுதேசி மிஷினரி வந்தார். டாக்டர் தச்சு மட்டும் விட்டுருங்க, ஏசாமி தான் அற்புதம் சுகம் கொடுப்பாருன்னு சொல்லி வற்புறுத்தினார். அப்போ அந்த டாக்டர் சொன்னார், எனக்கு சர்ஜிக்கல் ஊசி கிடையாது, நூல் கிடையாதுன்னாரு. உடனே இந்த சுதேசி மிஷினரி என்ன செய்தார், நான் கொடுக்கிறேன் என்று வீட்டுக்குள் சென்றார். வந்தார், ஒரு துருப்பிடித்த ஊசி, அழுக்கான நூல் கண்டை கொடுத்தார். டாக்டர் அதிர்ச்சி அடைந்தார். இதை வைத்து நான் தைத்தால் நிச்சயம் அவன் செப்டிக் ஆகி விடுவான் என்று கூறினார். பரவாயில்ல டாக்டர், நீங்கள் தச்சு மட்டும் கொடுங்க, ஏசாமி அற்புத சுகம் கொடுப்பார்னு அந்த சுதேசி சொன்னார். இவர் வேறு வழி இல்லாமல் தைத்து விட்டு போய்விட்டார். இரவு அவருக்கு தூக்கமில்லை. இவன் கண்டிப்பாக இறந்து போயினாலும் போயிடுவான் என்று பயத்தோடு அடுத்த நாள் வந்தார். பார்த்தால் அந்த மனிதன் சிரித்து கொண்டே ஓடோடி வருகிறான். டாக்டர் நீங்கள் ஸ்டிச்சஸ் போட்டீங்க பாருங்கள், உங்கள் ஸ்டிச்சஸ் கூட இல்லை, அந்த கட் பண்ண அடையாளம் கூட இல்லை. எஸ், அற்புத சுகம். இயேசு கிறிஸ்து நம்மளை மிஷினரி ஊழியத்துக்கு அனுப்பும் பொழுது நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறார், வல்லமையை கொடுக்கிறார். அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெறும். அவ்வாறு நடைபெறும் பொழுது இயேசு கிறிஸ்துவின் சாம்ராஜ்யம் விஸ்தாரப்படும். இரண்டாவது பிப்ளிக்கல் பிரின்சிபல் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து நம்மை இந்த உலகத்தில் ஒரு மிஷினரியாக அனுப்புகிறார். இது ஒரு கட்டளை. இதை கிரேட் கமிஷன் என்று கூறுவார்கள்.
இயேசு பரலோகம் செல்லும் முன் இந்த கட்டளையை கொடுத்தார். இதை மத்தேயு 28:19 நாம் வாசிக்கலாம். நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதா குமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில் அவர்களுக்கு ஞான ஸ்நானம் கொடுங்கள் என்று கூறுகிறார். ஆம், இயேசு கிறிஸ்து நம்மை பார்த்துக்கிறார், புறப்பட்டு போங்கள், சீஷராக்குங்கள் என்று கூறுகிறார். பரலோக ராஜ்யம் விரிவுபடுத்தப்பட வேண்டும், விஸ்தாரப்படுத்தப்பட வேண்டும். உலகம் எங்கும் பரலோக ராஜ்யம் பரம்பி இருக்க வேண்டும். அதற்காகவே இயேசு கிறிஸ்து பரலோக ராஜ்யத்தை குறித்த உவமைகளை மத்தேயு 13ஆம் அதிகாரத்தில் கூறியுள்ளார். பரலோக ராஜ்யம் ஒரு கடுகு போன்றது. அது பெரிதாக வளர்ந்து பெரிய மரமாகி அநேகருக்கு பலன் கொடுக்கிறது. பரலோக ராஜ்யம் துவக்கம் அற்பமாயினும் அதனுடைய முடிவு சம்பூர்ணமாய் இருக்கும். பரலோக ராஜ்யம் ஒரு பொக்கிஷம். அந்த பொக்கிஷத்தை நாம் நாடி எடுத்துக்கொள்ள வேண்டும். பரலோக ராஜ்யம் ஒரு வலை போன்றது. நாம் வலையை விரித்து மனுஷர்களை பிடிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதுதான் மிஷனரி ஊழியம், இதுதான் ஆத்ம தாகம், இதுதான் ஆத்ம ஊழியம். அநேக வாக்குத்தத்தங்களை இயேசு கிறிஸ்து நமக்கு மிஷனரிகளுக்கு கொடுக்கிறார். கால் வைக்கும் தேசத்தை உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். ஆத்துமாக்களை கொள்ளை பொருளாக நான் உனக்கு கொடுப்பேன் என்று கூறுகிறார். மேலும் நாம் மிஷனரி ஊழியத்துக்குள் கடந்து செல்லும்போது இயேசு கிறிஸ்து நமக்கு ஜெயபலமாக இருக்கிறார். நம்மை வெற்றி சிறக்க பண்ணுகிறார். நம் ஜெயம் எடுப்பவர்களாக இருக்கிறோம், ஜெயம் கொள்ளுகிறவர்களாக இருக்கிறோம். சேனாதிபதியாக இயேசு கிறிஸ்து நமக்கு முன்பாக செல்லுகிறார். நாம் அவருக்கு பின்னாக ஜெய வீரர்களாக, படை வீரர்களாக செல்ல வேண்டும். வெற்றி கொடி நம் கையில் இருக்க வேண்டும். வெற்றி கொடி எனப்படுவது சிலுவையின் கொடி நம் கையில் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் நமக்கு ஜெயம் கிடைக்கக்கூடியதாக இருக்கின்றது. மிஷனரிமார்களை கவனித்து பாருங்கள், அவர்கள் வரலாற்றை வாசித்து பாருங்கள். ஜீசஸ் ஃப்ரீக்ஸ் என்ற ஒரு புக் இருக்கிறது. அதில் மிஷனரிமார்களின் வரலாறு கொடுக்கப்பட்டிருக்கிறது. மிஷனரிமார்கள் யாவரும் தங்களுடைய ஆவி, ஆத்மா, சரீரம், உற்றார், உறவினர், வீடு, வாசல், வேலை எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துக்கு என்று அள்ளி அள்ளி கொடுத்து விட்டு அவர்கள் மிஷனரி ஊழியம் செய்தார்கள். இதை பார்த்தவுடன் சாத்தான் எரிச்சல் அடைந்தான். எனவே மிஷனரிமார்களுக்கு அடி, உதை, சிறைவாசம் கிடைத்தது. அப்போஸ்தலர் நடவடிக்கைகளில் எடுத்து வாசித்து பாருங்கள். ஆனால் அவர்கள் சந்தோஷத்துடன் அதை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் உடல் தளரவில்லை, அவர்கள் உள்ளம் உடைந்து போகவில்லை, அவர்கள் மிஷனரின் தரிசனம் மங்கவில்லை, ஆத்தும ஊழிய பணி மூடப்படவில்லை. தடைகள் அதிகரிக்க அதிகரிக்க சபைகள் விருத்தி அடைந்தது. எதிர்ப்புகள் அதிகரிக்க அதிகரிக்க வசனம் விருத்தி அடைந்தது. வசனம் பிரசித்தி பெற்றது. புது புது சபைகள் உருவானது. விசுவாசிகள் 3000 5000 என்று சேர்க்கப்பட்டார்கள் என்று அப்போஸ்தலர் நடபடிகளில் நாம் வாசிக்கிறோம். நாம் மிஷனரிமார்கள் பவுலைப் போல வைராக்கியமாக இருக்க வேண்டும். நாம் என்ன சொல்ல வேண்டும்? நான் இயேசுவுக்கு அடிமை, நான் மிஷனரி ஊழியத்துக்கு கடனாளியாக இருக்கிறேன் என்று கூற வேண்டும். பவுல் கூறுகிறான், நான் பிரசங்கிப்பது என்மேல் விழுந்த கடனாய் இருக்கிறது என்று கூறினான். அதை போல நாமும் கூற வேண்டும். சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் மிஷனரி ஊழியத்தை நாம் தொடர்ந்து செய்ய வேண்டும். நான் இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கியாதிருந்தால் எனக்கு ஐயோ என்று சொல்ல வேண்டும். எனவே எங்கெல்லாம் மிஷனரிகள் சென்றார்களோ, எங்கெல்லாம் இயேசுவின் அன்பு எடுத்துக்கொண்டு போகப்பட்டதோ, எங்கெல்லாம் வேதாகமம் எடுத்துக்கொண்டு போகப்பட்டதோ,
எங்கெல்லாம் நற்செய்தி செய்யப்பட்டதோ அந்த இடங்கள் வளமான இடங்கள், சந்தோஷமான இடங்களாகவும் ஒரு சமாதானமுள்ள இடங்களாகவும் இருந்துள்ளது. அங்குள்ள மக்கள் தீங்கு தீவினை விட்டு அகன்றி நின்றார்கள். ஒரு சிறு உதாரணம் கொடுக்க விரும்புகிறேன். அதாவது மிஷினரிகளால் தான் அடிமைத்தன தொழில் நீக்கப்பட்டது அநேக இடங்களில். ஒரு ஹிஸ்டாரிக்கல் எவெண்ட், அதாவது 16வது நூற்றாண்டில் பிரிட்டிஷ் மக்கள் நார்த் அமெரிக்காவில் உள்ள ஒரு சின்ன தீவு ஜமைக்கா என்ற தீவுக்கு வந்தார்கள். அங்கு ஆதிவாசிகள் இருந்தார்கள், கருப்பின மக்கள் இருந்தார்கள், படிப்பறிவில்லாதவர்கள் இருந்தார்கள். அவர்களை அடிமைப்படுத்தினார்கள். சிறியவர் முதல் பெரியவர்கள் வரை மார்க்கெட்டில் வச்சு அவர்கள் என்ன செய்தார்கள்? கத்தரிக்காய் விற்பது போல் விற்றார்கள். அந்த மார்க்கெட்டுக்கு என்ன பெயர் தெரியுமா? வேர்ல்டு ஃபேமஸ் ஸ்டேட் மார்க்கெட் என்று பெயர். அவர்களை துன்புறுத்தினார்கள், அவர்களை நாய்களைப் போல நடத்தினார்கள். மிஷினரிமார்கள் வந்தார்கள் அந்த இடத்திற்கு. அவர்கள் இயேசுவின் அன்பை கூறினார்கள். மக்கள் ஆவலுடன் இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டார்கள். அநேகர் அந்த ஜமைக்கா தீவில் கிறிஸ்தவர்களானார்கள். மிஷினரிமார்கள் ஆலயம் கட்டினார்கள், பள்ளிகள் கட்டினார்கள். அடிமைத்தன தொழிலுக்கு அகெயின்ஸ்டாக கொடியேற்றினார்கள். அதனால் அவர்களுக்கு இன்னல் ஏற்பட்டது. அநேக மிஷினரிமார்கள் இரத்தச்சாட்சிகளாய் மரித்தார்கள். என்றாலும் சளைக்கவில்லை. நம் தேவனாகிய கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர். அந்த அடிமைகளின் கூக்குறுதலை கேட்டார். 18வது நூற்றாண்டில் அவர்களுக்கு விடுதலை பத்திரம் கையொப்பமிடப்பட்டது. அவர்கள் யாவரும் விடுதலையானார்கள். எமான்சிபேஷன் ஆக்ட் வந்தது. அதை செலிப்ரேட் பண்ண நினைத்தார்கள். மிகப்பெரிய ஒரு சவப்பட்டி செய்தாங்க. அந்த சவப்பட்டியில் அந்த அடிமைத்தன திங்ஸ் எல்லாம் தூக்கி எறிஞ்சாங்க. செயின், மற்றபடி அங்கே விப்பு, வார், அவர்கள் உடைமைகள் அவ்வளவையும் போட்டு விட்டார்கள். பெரிய சவக்குழி தோண்டினார்கள். கரெக்டாக 12 மணிக்கு ராத்திரி சர்ச்சில் பெல் அடித்தாங்க. அடிச்சுட்டு அந்த சவப்பட்டியை சவக்குழியில் இறக்கிட்டு த மான்ஸ்டர் இஸ் டெட், த மான்ஸ்டர் இஸ் பரீட் என்றார்கள். அடிமை தொழில் இறந்து விட்டது, அடிமை தொழில் புதைக்கப்பட்டது. மிஷினரி ஊழியம், மிஷினரிகளால் அநேக தீங்குகள் விலக்கப்பட்டது என்பதை நாம் அறிவோம். மூன்றாவதாக நாம் பார்க்க போகும் சத்தியம் என்றால், நாம் வியாபாரிகள். நான் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து வேதத்தில் சொல்லுகிறார், நீங்கள் வியாபாரிகள், நல்முத்தை வாங்கும் வியாபாரிகளாக இருக்கிறீர்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறினார். We are business people. You are going to get the pearl. அதைத்தான் ஒரு வசனம், அந்த வசனத்தை நான் வாசிக்கப் போகிறேன். மத்தேயு 13:45-46. மேலும் பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அண்டர்லைன் பண்ணுங்க, நல் முத்தை தேடும் வியாபாரி. அவன் என்ன செய்கிறான் பாருங்க. அவன் விலை உயர்ந்த முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விற்று அதை கொள்கிறான். எனவே இந்த உவமையில் இயேசு கிறிஸ்து கூறுகிறார், பரலோக ராஜ்யம் நல்முத்தை வாங்கும் வியாபாரிக்கு ஒப்பாக இருக்கிறது. நல்முத்து இங்கு இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவை நாம் தேடி கண்டுபிடித்து அவரை உடமையாக்கி கொள்ள வேண்டும். அவர் நம் பங்கும் சுதந்திரமாக இருக்க வேண்டும். அவர்தான் பரலோக ராஜ்யத்தின் அதிபதியாக இருக்கிறார். பரலோக ராஜ்யத்தை நமக்குள் அவர் கொடுப்பவும் அவர்தான். இந்த விலையேறப்பெற்ற முத்து மிகவும் அரிதானது. அதிக கஷ்டப்பட்டு தான் முத்து எடுக்கிறார்கள். முத்து எங்கே கிடைக்கிறது? கடலின் ஆழத்தில் கிடைக்கிறது, சிப்பிக்குள் இருக்கிறது. எல்லா சிப்பிலையும் நல்முத்து இருக்காது. 10,000 சிப்பியில் ஒரே ஒரு நல்முத்து இருக்கும். அப்போ அந்த முத்து குளிக்க போகிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கடலுக்கு அடியில் போய் 10,000 சிப்பிகளை எடுத்துக்கொண்டு மேலே வருவார்கள்.
அதை பிரித்து பார்க்கும் பொழுது ஒரே ஒரு சிப்பியில்தான் நல்முத்து இருக்கும். இயேசு கிறிஸ்து ஒரு நல்முத்து. அவர் அரிதானவர். முத்து அழகானது. இயேசு கிறிஸ்து அழகுள்ளவர். அவர் சிறப்பானவர். அவர் வெண்மையும் சிவப்புமாயிருக்கிறார். அவர் 1000 பேர்களில் சிறந்தவர். அவர் சாரோனின் ரோஜா, பள்ளத்தாக்கின் லீலி புஷ்பமாக இருக்கிறார். நல்முத்தை போன்று அவர் நமக்கு ஒரு அருமையான இரட்சகராக இருக்கிறார். ஆம், பரலோக ராஜ்யத்துக்குள் நாம் நுழைய வேண்டுமென்றால் நமக்கு தேவை இயேசு கிறிஸ்து என்ற நல்முத்து. அதை தேடி கண்டுபிடித்து நாம் போக வேண்டும். இந்த பரலோக ராஜ்யம் நித்தியமானது, அழிவில்லாதது, முடிவில்லாதது, வாக்குத்தத்தங்கள் நிறைந்த பரலோக ராஜ்யமாக இருக்கின்றது. உலகத்தில் சிலர் என்ன செய்வார்கள்? பட்டம், படிப்பு, சீர், சிறப்பு இவற்றை தேடி தேடி அலைவார்கள். சிலர் என்ன செய்வார்கள்? வீடு, நிலம், காடு என்று தேடி தேடி அலைவார்கள். ஆனால் மிஷனரிகளாகிய நாம், வியாபாரிகள், நாம் ஒன்றே ஒன்றுதான் தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மீட்பை தேட வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு இலவசமானது. அதை நாம் அனுபவித்து கொண்டே இருக்கிறோம். நாம் அனுபவிப்பதை மற்றவர்களும் அனுபவிக்க வேண்டும். நான் பெற்ற இன்பம் மற்றவர்கள் பெற வேண்டும் சொல்லி நாம் நற்செய்தியை மற்றவர்களுக்கு அறிவிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் ஒளி நம்மேல் பிரகாசிக்கப்பட வேண்டும். எஸ், ஏசாயா 60 1-2 வசனங்களை வாசித்து பாருங்கள். நாம் எழும்பி பிரகாசிக்க வேண்டும். தேவனுடைய ஒளி நம்மேல் வந்தது. அவருடைய மகிமை நம்மேல் உதித்தது. கிரைஸ்ட் ஃபார் எவ்ரி சோல். இயேசு கிறிஸ்து எல்லோருக்கும் உரியவர். எனவே சகல ஜாதி, சகல ஜனம், சகல சிருஷ்டிப்புக்கு போய் நாம் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். எல்லோரும் சிதறி கிடக்கிறார்கள். ஆண்டு இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோன் சிறையிருப்புக்கு பின் சிதறி கிடந்தார்கள். தேவனானவர் அவர்களை ஒன்றிணைத்தார். அதே போல இப்பொழுது பாவிகள், புறஜாதிகள் சிதறி கிடக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து அவர்களை ஒன்றாக தம் மந்தைக்குள் அழைக்க விரும்புகிறார். மந்தையில் சேராத ஆடுகள் கோடி கோடியாய் இருக்கின்றது. அவைகளை இயேசுவின் மந்தைக்குள் சேர்த்து கொடுப்பது மிஷனரிகளின் கடமையாகும். இயேசுவின் நாமம் கேட்கப்படாத இடங்கள் பல. அங்கு போய் இயேசுவின் நாமத்தை நாம் கேட்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நம்மளை பார்த்து கூறுகிறார், நீங்கள் மிஷனரிமார்கள், நீங்கள் சீடர்கள். நான் உங்களுக்கு சீடத்துவ பயிற்சியை கொடுத்திருக்கிறேன். எனவே உலகம் எங்கும் போய் நற்செய்தியை பரப்புங்கள் என்று கூறுகிறார். நாம் நம்மை வெறுத்து சிலுவையை எடுத்து இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக செல்ல வேண்டுமென்றால் இயேசுவை நாம் பிரஸ்தாபப்படுத்த வேண்டும், மகிமைப்படுத்த வேண்டும். நாம் அப்போஸ்தலர்கள். அப்போஸ்தலர்கள் என்றால் என்ன? அனுப்பப்பட்டவர்கள். இயேசு நம்மை அனுப்புகிறார். போங்கள், துரிதமாக போங்கள், போய் நற்செய்தியை கூறுங்கள், உபத்திரம் வந்தாலும் நற்செய்தியை கூறுங்கள் என்று கூறுகிறார். நாம் உக்ரானக்காரர்கள் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உக்ரானக்காரன் என்றால் என்ன? அவன் ஒரு நிர்வாகி, மேற்பார்வையாளன், சூப்பர்வைஸ் பண்ணணும், கணக்கு கொடுக்கணும். இயேசு கிறிஸ்து போய் கணக்கு கொடுக்கணும். ஆண்டவரே, நான் இத்தனை ஆத்மாக்களுக்கு போய் விதை விதைத்தேன், நான் விதைக்கிறேன், விளை செய்கிறவர் நீர் என்று சொல்ல வேண்டும். ஆம், கரை ஏறி உமதண்டையில் வரும்பொழுது வெறுங்கையனாக நான் வரக்கூடாது. வீணாக என் வாழ்நாளை நான் கழிக்கக்கூடாது. சோம்பலாய் படுத்து நற்செய்தியை கூறாமல் இருக்கக்கூடாது. கணக்கூப்புவிக்க வேண்டும். எனவே துரிதமாக செல்வோம், நற்செய்தியை பரப்புவோம். நாம் ஸ்தானாதிபதிகள். ஸ்தானாதிபதிகள் என்றால் நாட்டுக்காக இருப்பவர்கள். ஆம், நாம் இயேசு கிறிஸ்துவின் ஸ்தானாதிபதிகளாக இருக்கிறோம். பவுலைப் போல நாம் அழைக்கப்பட்டவர்கள்.
நாம் புறஜாதிகள் மத்தியிலும் ராஜாக்கள் மத்தியிலும் நற்செய்தியை கூற வேண்டும். ஒன்றில் நினைவில் வைத்துக்கொங்கள், நாம் மிஷினரிமார்கள், நாம் மிஷினரி ஊழியம் செய்ய வேண்டும். இயேசு கிறிஸ்து எப்படி மிஷினரி ஊழியத்தை செய்தாரோ அதைப்படி செய்ய வேண்டும். நம்மையே ஒப்பு கொடுத்து செய்ய வேண்டும். ஒரு வியாபாரியாக இருந்து இயேசு கிறிஸ்து என்ற நல்முத்துவை நாம் பெற்று வளமான வாழ்வு வாழ வேண்டும். கர்த்தர் தாமே இந்த வசனங்களை ஆசீர்வதிப்பாராக. சத்திய வசனத்தை கேட்டோம். இப்பொழுது நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பும் இரக்கமுள்ள பிதாவே, நீ தொடங்கின இந்த மிஷினரி ஊழியத்தை நாங்கள் நிறைவேற்றி முடிக்க நீதாமே எங்களுக்கு கிருபை புரிந்தருளும். ஆம் கர்த்தாவே, நாம் களிமண், நீர் எங்களை உருவாக்கினவர். நீர் எங்களை பரிசுத்தாவியினால் நிரப்பப்பட வேண்டும். பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும் பொழுது பலனடைந்து எருசலேமிலும் யூதாவை முழுவதும் சமாரியாவிலும் உலகத்தின் முடிவு பெருந்தும் எனக்கு சாட்சிகளாக இருங்கள் என்று கூறியிருக்கிற கர்த்தாவே, இப்பொழுது எங்களையே நாங்கள் உம்மிடத்தில் அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் உமக்கு சாட்சியாக விளங்க கிருபை புரியும். எங்கள் வாக்கினாலும் மாத்திரமல்ல, எங்கள் நடக்கினாலும் நாங்கள் உமக்கு சாட்சியாக இருக்க கிருபை புரியும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கேட்டுக்கொள்கிறோம் கர்த்தாவே. ஆமென், ஆமென்.